பெங்களூரில் 108 அடியில் ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு சிலை, அதுவும் ஒரே ஒரு பாறையில் செஞ்ச சிலையாம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி கிளிம்ஸ் ஆஃப் கீர்த்தியில் பெங்களூர் ஈஜிபுராவில் உள்ள ஸ்ரீ கோதண்ட ராமசாமி கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த 108 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப மகாவிஷ்ணு சிலையை பார்க்குறதுக்கே கம்பீரமாகவும் மெய்சிலிக்க வைக்கிற அளவுக்கும் இருக்குது. இந்த பிரம்மாண்டமான சிலையை தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கொரக்கோட்டை மலைப்பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒற்றைப்பாறையிலிருந்து செதுக்கியிருக்காங்க. டாக்டர் பி சதானந்தம் அவர்களின் முயற்சியால் 2010 இந்த பிரம்மாண்டமான விஸ்வரூப மகாவிஷ்ணு சிலை அமைக்கும் பணி தொடங்கியது. தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூருக்கு இந்த ஒற்றை பாறையை 240 சக்கரங்கள் கொண்ட பிரத்யேக லாரி மூலமாக 6 மாதமாக சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் கொண்டு வந்தாங்க. வர வழியில் டயர் பஞ்சர் ஆகிடுது, அப்புறம் குறுகலான பாதையில் போனதுனால வீடுகள் சேதமடைந்தது போன்ற பல பிரச்சனைகள் எதிர்கொண்டாங்க. இந்த சிலை பெங்களூருக்கு வந்து சேர்ந்ததும் 2019 முதல் 2025 வரைக்கும் இந்த சிலை முழுமையாக இங்கேயே செதுக்கப்பட்டிருக்குது. கடைசியாக 2025ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி இந்த சிலைக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிலை விஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தை குறிக்கும் வகையில் ஒரு ஆமை வடிவத்திலான பேஸ்மெண்ட்டில் தான் நிறுவப்பட்டுள்ளது. இந்து புராணங்களில் ஆமை விஷ்ணுவின் அவதாரமாக மதிக்கப்படுகிறது. விஷ்ணுவின் வராகர், நரசிம்மர், பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், புத்தர், கல்கி போன்ற 10 அவதாரங்களை குறிக்கும் வகையில் பல தலைகளும் கைகளும் பிரம்மாண்டமாக செதுக்கப்பட்டிருக்கு. சுவாமியின் பாதங்களை அருகில் சென்று தொட்டு வணங்க ஒரு தனி ஏற்பாடு இருக்குங்க. மேல்தளத்தில் உள்ள இந்த திருவடியை கிட்டே சென்று வழிபட ஒரு 100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நீங்கள் அங்கே போய் அந்த கட்டணத்தை செலுத்தி சுவாமியின் திருவடியை கிட்டே இருந்து பார்த்து கும்பிட்டு வரலாம். இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கிளிம்ஸ் ஆஃப் கீர்த்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை, டேக் கேர்.